சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. வாங்க அரவிந்த் அங்கிள், வந்துட்டீங்களா? இவதான் அமுதா. எனக்கு வேலை வைக்காம நீயே பாப்பாவை காப்பாத்தி கூட்டு வந்துட்டியா? சூப்பர். சரி, சீக்கிரம் கோர்ட்டுக்கு போகணும். அமுதா வாமா. வெண்பா, பயப்படாத, உன்னை கூட்டிட்டு போகத்தான் இந்த அங்கிள் வந்திருக்காங்க. இவர் உங்க பாட்டி அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப நீ வரலையா? நான் வரல. நீ போனா ஆட்டோமேட்டிக்கா என்ன உங்க வெளியில விட்டு தானே ஆகணும். எனக்கு புரியல வெண்பா. அது வேற கால்குலேஷன். உங்க பாட்டிமா கிட்ட கேளு, அவங்க சொல்லுவாங்க. சரி வெண்பா, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ, உன்னை தேட போறாங்க. ஆமா அங்கிள். பாய் அங்கிள். பாய் அமுதா. தேங்க்ஸ் வெண்பா. சரி வாங்க வாங்க உட்காருங்க. பாய் 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 வெண்பா. பாய். டாடா. டாடா. யுவர் ஆனர், எதிர்க்கட்சி வக்கீலோட நடவடிக்கை வேடிக்கையா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட்டை அவமதிக்கிறதா இருக்கு. ஒரு வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது மரியாதைக்குரிய நீதிபதி உள்ள இருக்கும் போது நீதிமன்றத்தை விட்டு வெளியில போறத இந்த கோர்ட் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது யுவர் ஆனர். இது தப்பான முன் உதாரணமா அமைஞ்சு போயிடும். ராஜிமா, என்ன தேவசேனா திடீர்னு வெளியில போயிட்டாங்க? அவ எப்பவோ ஓட வேண்டியது, இதுவே லேட்டு தான். கேஸ்ல தோத்துட்டு என் முகத்துல முழிக்க வைக்கப்பட்டுட்டு அநேகமா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பா. இவர் குதூகலமா இருக்காரே, ஒருவேளை இது இவர் ஏற்பாடா இருக்குமோ? அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட்டு போறவ இல்லையே தேவசேனா. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. உள்ள வர்றப்ப கூட தேவசேனா மேடம் ரொம்ப நம்பிக்கையா பேசினாங்களே, இப்ப என்னாச்சு? நடக்கிறத பார்த்தா ஐயோ என் வெண்பா, கடவுளே, செய்யாத தப்புக்கு ஏன் எங்களை போட்டு வதைக்கிற? என் குழந்தை என்ன தப்பு பண்ணா? மேடம், டென்ஷன் ஆகாதீங்க மேடம். அரவிந்த் போயிருக்காரு. உங்க பேத்திய பத்திரமா கூட்டிட்டு வருவாரு. 4 வருஷம் குழந்தை இல்லாம என் பொண்ணு இருந்தா மல்லி. இனி குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. வேண்டாத கோயில் இல்ல, போகாத ஆஸ்பத்திரி இல்ல. கடைசியில இந்த குழந்தை தேவதை மாதிரி எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் மல்லி. அழாதீங்க அழாதீங்க, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. இந்தாங்க குடிங்க, தண்ணியை குடிங்க. போதுமா? அரவிந்த் தம்பி உங்க பேத்தியை கூட்டிட்டு வந்துருவாரு, நீங்க தைரியமா இருங்க. பாட்டி, பாட்டி, அமுதா, பாட்டி. செல்லம், ரொம்ப பயந்துட்டியா? ஆமாம் பாட்டி. வந்துட்டல்ல, இனிமே அழக்கூடாது, பயப்படவே கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தேங்க்ஸ்லாம் எனக்கு சொல்லாதீங்க. நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா வெண்பாக்கு தான் சொல்லணும். நான் போறதுக்கு முன்னாடியே உங்க பாப்பாவை காப்பாத்தி வெண்பா வெளியே கூட்டிட்டு வந்துட்டா. கேஸ் என்னாச்சு மேடம்? இனிமேதான் கேஸ ஒரு வழி பண்ணணும். அம்மு, நீ அங்கிள் ஆண்டி கூட இருந்துக்கோ, நாங்க போய் கேஸ இப்படி முடிச்சிட்டு வந்துடுறேன். வாமா போ. எதிர்த்தரப்பினருக்கு 10 நிமிடம் அவகாசம் தரப்படுகிறது. அதுக்குள்ள தங்களோட வாதங்களை முன்வைக்க முடியலன்னா வாதியின் வக்கீல் கேட்டுக்கிட்ட மாதிரி
வழக்கோட விசாரணையை முடிச்சு தீர்ப்பை நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். என்ன வரமாட்டான்னு சொன்னீங்க? இவ எப்படி வந்திருப்பா? என்ன நடக்குதுங்க? இவன் எப்படி இங்க வந்தான்? ஒருவேளை மனோகர் மட்டும் தனியா போயிருப்பானோ? இருக்கும். அவன் பண்ணதுக்கெல்லாம் சாவட்டும். கை உடைஞ்சிட போகுது, சாப்பிட கை இருக்காது. சாரி யுவர் ஆனர். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா மிஸ்ஸஸ் தேவசேனா? That was personal, யுவர் ஆனர். வாதி தரப்புல அவங்களோட வாதங்களை வச்சுட்டாங்க. நீங்க ஏதாவது கடைசியா சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். உங்க அனுமதியோட கொலைய கண்ணால பார்த்த சாட்சியாக முன்னிறுத்தப்பட்ட ரஞ்சிதாவை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். ரஞ்சிதா தைரியமா போ. வணக்கம் யுவர் ஆனர். மிஸ் ரஞ்சிதா, நீங்க உங்க தாய் மாமா மிஸ்டர் விஜய் ரொம்ப மோசமான ஆளு, குடிகாரர், மொரட அப்படின்னு எல்லாம் கோர்ட்ல சொல்லிருக்கீங்கல்ல? ஆமா, அவர் அப்படிப்பட்டவர் தான். விஜய் மோசமானவர் அப்படின்னு உங்களுக்கு முதல்லயே தெரியும் இல்லையா? நான் தான் அவரை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேனே. இப்படிப்பட்ட ஒரு போக்கிரிய, மொரடன, குடிகாரன நீங்க எதுக்கு ரஞ்சிதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? அது அட்ரஸ் அக்கா சூப்பர். யார் சொன்னா? நான் ஏன் ரஞ்சிதா, ஃபர்ஸ்ட் வைஃப கொலை பண்ணின ஒரு கொலைகாரனை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களே? உங்களை யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணாங்களா? அது வந்து இல்ல. நீங்களாதான் ஆசைப்பட்டீங்க இல்ல? இல்ல. ஆமா, அது இல்ல. யுவர் ஆனர், அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்னோட கட்சிக்காரரை இவங்க எமோஷனல் ஆக்கி குழப்பி விட முயற்சி பண்றாங்க. யுவர் ஆனர், நான் முறைப்படிதான் குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். யுவர் ஆனர், ரஞ்சிதா மிஸ்டர் விஜய கல்யாணம் பண்றதுக்கு கோவில் வரைக்கும் போயிருக்காங்க. கடைசி நிமிஷத்துல தான் விஜய் மல்லிக்கு தாலி கட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆமாவா இல்லையா ரஞ்சிதா? அப்படிலாம் இல்ல. என்ன பேசுறீங்க ரஞ்சிதா? அது ஏதோ க்ளோஸ்ட் ரூமுக்குள்ள நடந்த விஷயம் இல்ல, கோவில்ல நடந்த விஷயம். கோவில் ரெக்கார்ட்ஸ் எடுத்து காட்டவா? சரி இருக்கட்டும். நீங்க ஏன் இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? யுவர் ஆனர், கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காம இருக்கிறதும் அவரவர் தனிப்பட்ட விருப்பம். இது ஒரு கேள்வின்னு எதிர்க்கட்சி வக்கீல் கேட்கறது மிகவும் அபத்தமாக இருக்கிறது. என்னோட கட்சிக்காரரை உளவியல் ரீதியா பலவீனப்படுத்த முயற்சி பண்றாங்க. இல்ல யுவர் ஆனர், வழக்குக்கு தேவையானதுனால தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். சொந்த தாய் மாமாவை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு அவர் மேல பல காரணங்களால ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா தான் பார்த்து வளர்ந்த பொண்ணான ரஞ்சிதா மேல மிஸ்டர் விஜய்க்கு எந்த விதமான ஈர்ப்பும் இல்ல, பாசம் மட்டும்தான் இருந்திருக்கு. அது தப்பா புரிஞ்சுக்கிட்ட ரஞ்சிதா அவரை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைய வளர்த்துட்டு இருக்காங்க. யுவர் ஆனர், இவங்களோட யூகங்களை கேட்கறதுக்கு நாம யாரும் இங்க இல்ல. சாட்சியங்கள் இருந்தா நிறுத்த சொல்லுங்க.
அப்படி இல்லாத பட்சத்துல நேர்ல பார்த்த என் கட்சிக்காரரோட சாட்சியை ஏத்துக்கிட்டு குற்றவாளி விஜய்க்கு தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி தானே இருக்கு. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.